ஸ்ரீ குருப்யோ நமஹா. ராதே கிருஷ்ணா சேனலின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று அபிராமி அந்தாதியின் 83வது பாடலை தான் போடப்போகிறோம். இந்த 83வது பாடலை பாடினால் என்ன பயன் கிடைக்கும் என்றால், பலருக்கும் தலைமை ஏற்றிட கிடைக்கும்னு பட்டர் சொல்லியிருக்கார். அதாவது தலைமை பதவி கிடைக்கும். அதனால் தலைமை பதவி விரும்புபவர் இந்த பாடலை கட்டாயம் பாட வேண்டும். விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லாரிமயூரெவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகிரதியும் உறவும் குலிச்சமும் கற்பக காவும் உடையவரே. இனி இதன் பொருளை பார்ப்போம். அபிராமி என உரைப்போர்க்கு ஆயுள் அதிகம். வகை வகையான வண்ணப்பூக்களால் அபிராமியின் திருவடிகளை தினந்தோறும் அர்ச்சிக்க வேண்டும். இதைத்தான் பட்டர் விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் என்கிறார். பலவிதமான மலர்கள் பலவித வாசனை கொண்ட பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்கிறார் பட்டர். மல்லிகை மனம் வேறு, ரோஜா மனம் வேறு, பிச்சி மனம் வேறு, தாமரை பூவின் மனம் வேறு. இவையெல்லாம் அபிராமியின் திருவடிகளில் அர்ச்சிக்கலாம் என்று பட்டர் நம்மிடம் கூறுகிறார். இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் என்று பட்டர் கூறுகிறார். இறைவனை பூஜிப்பதற்கு எல்லையே கிடையாது. எப்பொழுதும் பூஜித்து கொண்டிருப்பது மிகவும் நல்லது. பட்டர் அன்னை அபிராமியை அல்லும் பகலும் ஆராதிக்க வேண்டும் என்கிறார். இரவும் பகலும் என்று குறிப்பிட்டது இரவு முழுவதும் பகல் முழுவதும் என்று கருதக்கூடாது. ஒரு நாள் என்பது இரவு பகல், அதிகாலை பிராதகாலம் இருட்டும் வெளிச்சமும் இணைந்தது, மாலை சந்தியா காலம் வெளிச்சம் இருட்டு இணைந்தது. ஆகவே ஒரு நாளில் தினமும் அதிகாலையிலும் மாலையிலும் இறைவன் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அவசியம். இதைத்தான் பட்டர் தினமும் காலையிலும் மாலையிலும் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இரவும் பகலும் என்று கூறுகிறார். இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பக காவும் உடையவரே என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், இப்படி அபிராமியின் திருவடிகளை பலவிதமான பல வாசனையுள்ள மலர்களால் அர்ச்சித்தவர்கள் இந்திர போகம் பெற்று சிறந்து வாழ்வார்கள் என்று கூறுகிறார். எல்லா இமையவர்களாலும் போற்றி புகழ்ந்த பெரும் பதவி இந்திர பதவி. 100 அஸ்வமேத யாகம் செய்தால் இந்திர பதவி கிடைக்கும். இப்படி உயர்வு படைத்த இந்திர பதவி அபிராமியை வந்திப்பதால் தானே நம்மை தேடி வந்தடையும் என்கிறார். ஐராவதம் என்றால் வெள்ளை யானை, இந்திரனின் யானை. அம்பாள் தன் அடியார்களை ஐராவதத்திற்கான கஜாதிபதியாக ஆக்குவாள் என்கிறார். பகீரதியும் நதிகளின் தலைவி கங்கை. கங்கைக்குள்ள பல நாமங்களில் பகீரதி என்று ஒன்று உண்டு. பகீரதினின் பிரயத்னத்தால் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததால் பகீரதி என்ற பெயரும் கங்கை பெற்றாள். இந்த கங்கை அபிராமியின் பிரியமான பக்தர்களுக்கு கிடைக்கும் என்கிறார். உறவும் குலிசமும் என்று சொல்கிறார். இதன் பொருள், உறவு என்றால் சிறந்த வலிமை, உறவு என்றால் பந்துக்கள், வஜ்ராயுதம் என்றால் வலிமை வாய்ந்த ஆயுதம். பட்டர் திடமான உறுதிக்கு வலிமையான உறுதிக்கு வஜ்ரத்தை அம்பாள் நமக்கு கிடைக்கச் செய்வாள் என்கிறார். கற்பக காவும் உடையவரே என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், இந்திர லோகத்தில் கற்பக தரு உள்ளது. இந்த தருவின் அடியில் நின்றால் நாம் எதை விரும்புவோமோ, நல்லதானாலும் கெட்டதானாலும் அதை அப்படியே நல்கும் இயல்பு கொண்டது. ஆனால் திருக்கடவூர் அபிராமி என்ற கற்பகம் தரு தன் அடியார்களுக்கு நல்லதை மட்டும் தருவாள். நல்லன எல்லாம் தரும் அபிராமி அம்பாள் என்று பட்டர் சொல்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.